வணக்கம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இப்போது நான் கங்கைகொண்ட சோழபுரத்தில் தான் இருக்கேன். இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கிறப்போ, அதாவது கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு பின்னாடி அந்த கடைசி, அதாவது ஒரு ரவுண்டு, அதாவது ஒரு அந்த நம்மளுடைய பிரகாரத்தை சுற்றுறதுக்கும் வெளி பிரகாரம் ஒன்று இருக்குது. அந்த பிரகாரத்தை சுற்றுறப்போ அந்த கடைசியில் ஒரு சின்ன டோர் போட்டு குட்டியாக ஒரு இது மாதிரி இருந்தது, அந்த விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா இந்த குட்டியான லிங்கம் எவ்வளோ அழகாக சின்னதாக இருக்கார் பாருங்களேன். இவர் ஏன் இந்த கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை சுற்றி வரவங்களோ இல்லை இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோ இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீரமைத்து அது கொஞ்சம் அந்த எண்ணெய் போடுறது, பூ வைக்கிறது, சம்திங் அந்த பூஜை பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த லிங்கத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இல்லைன்னா அந்த இடத்த வந்து என்னை இழுத்துட்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து என்னமோ இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மனசு அமைதியாக இருக்குது. ரொம்ப நிதானமாக அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்னோடய ஐயோ நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் அந்த லிங்கத்தில் வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னு என்னால் கணிக்க முடியல. இருந்தாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உள்ள எல்லாருக்கும் தலைவன் இருக்கார் பார்த்தீங்களா, பெருசாக அவர் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வந்து அந்த கடைசி பக்கம் இருக்கிற அந்த அவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். போகிறவங்க ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலையும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவரும் ஒரு மற்ற என்ன இப்போ எதனால் அவரை கண்டிக்க ஒருவேளை வெளியில் இருக்கிறதுனாலையோ என்னமோ நீங்கள் எல்லாம் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறாமல் நீங்கள் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மைல்டு, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அந்த லிங்கம் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் தவறாமல் அந்த லிங்கத்தை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். குட்டி லிங்கம், கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. போய் பாருங்கள், வேண்டுங்க, நல்லா மனசில் என்னெல்லாம் தோணுதோ வேண்டுங்க. அந்த இடத்துக்கு போனால் ஒரு அமைதி கிடைக்குது. தவறாமல் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அதை நான் உங்களை வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் பாருங்கள். இதே இந்த லிங்கம் தான் கோயிலுக்கு பின்னாடி, அதாவது சுற்றி வரோம்ல அதுக்கப்புறம் இன்னொரு பிரகாரம் சுற்றி வரோம்ல அந்த இடத்துல அந்த கடைசியில் இருக்குது. தவறாமல் போய் பாருங்கள். அவ்வளோதான். அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.